Hi everyone. Hyaluronic acid இருக்கிற மாதிரி 3 ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து நான் ரீசெண்டாக கொஞ்சம் நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் இது மூணுமே வந்து Loreal பாரிஸ் பிராண்டிலேருந்து. ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே முடிய போது. ஸோ சின்னதாக ஒரு ரிவ்யூ கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் எனக்கு இந்த வீடியோ. நான் யூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ரிவைட்டலிஃப்ட் ஹைலூரானிக் ஆசிட் இருக்கிற ஒரு ஜெல் ஃபேஸ் வாஷ்ன்னு சொல்லலாம். இதில் இருக்கிற ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜெல் பேஸில் இருக்குது அண்ட் ஃபேஸில் அப்ளை பண்ணோடனே நல்ல ஃபோம் வருது. அண்ட் ஆல்சோ உங்களோட ஃபேஸை வந்து மைல்டாக கிளென்ஸ் பண்ணுது அண்ட் மாய்ஸ்சரை வந்து அப்படியே ரீட்டைன் பண்ணுது, ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகலை. அண்ட் கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஃபேஸை மாய்ஸ்சர் பண்ணி வைக்கிறத தவிர எனக்கு பெருசாக வேறு எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஒரு ஃபேஸ் டீப் கிளென்ஸ் ஆன மாதிரி இருக்காது, பிரைட்டாக இருக்காது. இது வந்து நான் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ்மே யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ரிவைட்டலிஃப்ட் ஹைலூரானிக் ஆசிட் 1.5% இருக்கிற சீரம் தான் என்னோட அடுத்த ப்ராடக்ட். இதில் இருக்க ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 or 2 ட்ராப்ஸ் யூஸ் பண்ணாலே போதும், உங்களோட ஃபுல் ஃபேஸ்க்குமே யூஸ் பண்ணிடலாம். அண்ட் ஒரு சீரம் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கும், அதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அண்ட் கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை, 15 ml வந்து 499 rupees. அடுத்த ப்ராடக்ட் ரிவைட்டலிஃப்டோட ஹைலூரானிக் டே க்ரீம். இது வந்து மார்னிங் 1 டைம் தான் நான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா இது டே க்ரீம்ன்றதுனால. அண்ட் இதில் இருக்கிற ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஒரு ஜெல் பேஸில் இருக்கும். உங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ண உடனே ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணால் உங்களோட ஸ்கின் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குமோ அந்த மாதிரி ஸ்மூத் ஆகிடும். அண்ட் இதில் ஹைலூரானிக் ஆசிட் இருக்கிறதுனால ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சரை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் இதுவும் வந்து கொஞ்சம் ப்ரைஸி, 15 ml வந்து 499 rupees. அண்ட் உங்கள் ஸ்கின்ல மாய்ஸ்சரை ரீட்டைன் பண்ணுறதை தவிர எனக்கு தெரிஞ்சு இதுவும் வந்து பெருசாக வேறு எதுவும் பண்ணிடலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ப்ராடக்ட்டுமே காசுக்கு ஏற்ற வேலையை வந்து எதுவும் பெருசாக அவ்வளோ செய்கிற மாதிரி தெரியல. ஸோ இது மூணுமே வந்து என்னோடய ஃபேவரட் கிடையாது. பட் ஆனால் ஹைலூரானிக் ஆசிட் உங்களோட ஸ்கின் கேரில் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இந்த பிராண்டில் இருக்கிற இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.